ஜீவசகாப்தன் வணக்கம். 10 ஆண்டுகளில் தமிழகத்திற்கு 3 மடங்கு நிதி ஒதுக்கியும் சிலர் அழுது கொண்டே இருக்கிறார்கள் அப்படிங்கிற பிரதமரின் பேச்சை எப்படி புரிஞ்சுக்கிறது? பிரதமரின் பேச்சு உண்மைக்கு சற்றும் பக்கத்தில் இல்லாதது ஒன்று, கொஞ்சம் கூட அது உண்மை இல்லாத ஒன்று. இதே தான் எனக்கு நினைவு தெரிஞ்சு ஒரு வாரத்துக்கு முன்னாடி மதிப்புக்குரிய மரியாதைக்குரிய நிதியமைச்சர் சீதாராமன் அவர்களும் மனசாட்சி இல்லாமல் இப்படி ஒரு விஷயத்த சொன்னாங்க. ஆனால் அப்படி கிடையவே கிடையாது. ஏன்னா மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குவதுங்கிறது அந்த நிதிக்குழு பரிந்துரை செய்யுதுங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அது பரிந்துரை செய்திருக்கக்கூடிய விழுக்காடை எடுத்தீங்கனாலே குறைஞ்சிருக்கா அதிகரிச்சிருக்கான்னு தெரியும். ஆனால் இவர்கள் யாருமே பாருங்கள் ரெக்கார்டோடு பேச மாட்டாங்க, புள்ளி விவரங்களோட பேச மாட்டாங்க, தரவுகளோடு பேச மாட்டாங்க, என்ன செஞ்சுருக்கோம் என்ன நடந்திருக்குன்னு பேச மாட்டாங்க. முத்ரா திட்டத்துக்கு இவ்வளோ தந்துட்டோம், ரயில்வே திட்டத்துக்கு 3 மடங்கு செஞ்சுட்டோம், கடந்த 10 வருஷமாக இவ்வளோ செஞ்சுருக்கோம், இவ்வளோ செஞ்சுருக்கீங்கன்னா என்ன செஞ்சுருக்கீங்க? ரயில்வே பட்ஜெட்டையே ஒழிச்சிட்டு தமிழ்நாட்டுக்கு நாங்கள் ரயில்வேக்கு இவ்வளோ செஞ்சுருக்கோம்னு இவங்க சொல்கிறதெல்லாம் ஏதாவது யதார்த்தத்தில் எதுவுமே உண்மை கிடையாது. ஏன்னு 2014க்கு முன்னாடி எப்படி ஒவ்வொரு ஆண்டும் ரயில்வே பட்ஜெட்டுக்கு செலவிடம் செய்தார்களோ அதை விடவும் 7 மடங்கு அதிகம் பாஜக செய்து கொண்டு இருக்கிறது. இதெல்லாம் இருந்தா நம்ம யதார்த்தத்திலே பார்ப்போங்க. தமிழ்நாட்டு ரயில்வே பயணங்கள் வட இந்திய ரயில்வே பயணம் மாதிரி மாறிக்கிட்டு இருக்கு. அன்ரிசர்வ் கம்பார்ட்மெண்ட்ல ஏறுறது, இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் வந்துகிட்டு இருக்குன்னா இங்க மக்களுக்கு அதுக்கான போதுமான வசதியை இது செஞ்சு தரலைங்கிறதா உண்மை. நாங்க 7,000-6,000 கோடி ரூபாய் ஒதுக்கி இருக்கோம். ஆனா 2014க்கு முன்னாடி 900 கோடி தான் ஒதுக்கப்பட்டுச்சு. அதாவது இவங்க எல்லாமே 19 ரூபா இவ்வளோ செஞ்சுருக்கோங்கிறாங்க, முத்ராலேருந்து எல்லாமே. எனக்கு தெரிஞ்சு இப்போ வரல, இவங்க சொல்கிற மாதிரி வீடு இல்லாதவர்களுக்கெல்லாம் வீடு தமிழ்நாட்டில் இவங்க செஞ்சு தந்துருக்காங்கன்னா இந்த 10 வருஷத்தில் நமக்கு தெரிஞ்ச 10 பேரில் ஒரு 2 பேராவது அதில் பயன்பட்டுருக்க மாட்டாங்களா? இது எல்லாமே இவங்க சொல்லுகின்ற 19 கணக்கு. நீங்கள் டீட்டெயிலோட பாருங்கள். இல்லை 14வது நிதி பரிந்துரை என்ன சொல்லுது? 41 விழுக்காடு மாநிலங்களுக்கு கொடுக்கணும். ஃபர்ஸ்ட் இந்த ஃபினான்ஸ் கமிஷனுடைய வரையறையிலேயே எனக்கு அதிகமான முரண்பாடு உண்டு. அந்த வரையறையே தமிழர்களுக்கு எதிரானது, மாநில நலனுக்கு எதிரானது. நான் அது குறித்து அப்புறம் வரேன். குறைந்தபட்சம் நான் ஏற்றுக்கொள்ளாத அந்த நிதி பரிந்துரை கொடுக்கின்ற பெர்சன்டேஜ் இருக்குல்ல, 41%. அப்போ முதலமைச்சராக இருந்த குஜராத் முதலமைச்சராக இருந்த தற்போதைய பிரதமர் மோடி சொன்னது தெரியுமா? இது மிகப்பெரிய அநீதி, மாநிலங்களுக்கு 50%ஆவது வேணும் அப்படின்னு கேட்டவர் மோடி அவர்கள். ஆனால் அவர் பிரதமர் ஆனவுடனே அவர் செஞ்சது இதை எதை மறுக்க சொல்லுங்க பார்ப்பது நடக்கவே இல்லைன்னு 33% ஆக்கினாருங்க. 14வது பரிந்துரை நிதி 33%. 41ங்கிறது அநீதின்னு நான் சொல்லலை, ஜீவசகாப்தன் சொல்லலை, தமிழ்நாடு சொல்லலை, குஜராத் முதல்வராக இருந்த மோடியே சொன்னார் இது என்னங்க அநியாயமாக இருக்குது, டெல்லி மாநிலங்களை வஞ்சிக்குதுன்னு. ஆனால் அவர் கையில் அந்த பரிந்துரையை நியமப்படுத்தக்கூடிய நிலை வந்தவுடனே அவர் என்ன ஆக்குறாருன்னா 41% கொடுத்துக்கிட்டு இருந்ததை 33% ஆக்குறாரு. மறுக்க சொல்லுங்க பார்ப்போம். இது எல்லாமே ரெக்கார்டாக இருக்குது. இல்லை அப்படி அவர் பண்ணவே இல்லை. 41% அவர் கேட்ட மாதிரியே 50% ஆக்கிட்டாருன்னு சொல்லுங்க. இல்லவே இல்லை, வெறும் 41% தான். அதற்கு பிறகு 33%, அதுக்கப்புறம் ஏறவே இல்லை. அப்போ இவங்க என்ன பண்ணுறாங்க? 3 மடங்கு பணம்னு ரொம்ப எவ்வளோ அழகாக லாவகமாக நம்ம நிதியமைச்சரும் பிரதமரும் பேசுகிறாங்க. 7 மடங்கு அதிகம். 3 மடங்கு 7 மடங்குங்க. இங்கே கணக்கு 10 ஆண்டுகளில் தமிழ்நாட்டினுடைய உள்நாட்டு உற்பத்தி என்ன, இந்த தமிழ்நாட்டில் இருந்து டெல்லிக்கு சென்ற நிதி எத்தனை, என்னென்ன விஷயங்களை வளர்ந்துருக்கு. 10 வருஷத்தில் ஐடி பார்க் தமிழ்நாட்டில் வளர்ந்ததும் உங்களுக்கு பீகார் உத்தரப்பிரதேசத்தில் வளர்ந்ததும் ஒன்றா? தமிழ்நாடு என்ன மாதிரியான மாநிலம்? தமிழ்நாட்டில் கிராமமே கிடையாதுங்க. திருத்துறைப்பூண்டியாக இருக்கட்டும், உங்களுக்கு கும்மிடிப்பூண்டியாக இருக்கட்டும், கிராமங்கிற ஒரு கட்டமைப்பே தமிழ்நாட்டில் கிடையாது. எல்லாமே நகரம் தான். எல்லா இடத்துலையும் நவீனமயம், எல்லா இடத்துலையும் தொழில்நுட்பம். இவ்வளோ பெரிய வளர்ச்சி 10 ஆண்டுகளில் தமிழ்நாடு வந்திருக்கு. ஆனால் நீங்கள் நிதி 41%, 32%, 20% குறைச்சிக்கிட்டே இருக்கீங்க. அதுக்கான ஃபிகர், ஆதாரம் எல்லாமே இருக்குது. இது எல்லாமே சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்லேருந்து எடுத்தது தான் நான் பேசுகிறேன். நான் ஒன்றும் இது அறிவாலய சைட்டோ கம்யூனிஸ்ட் கட்சிகளோ காங்கிரஸ்காரங்களோ சொன்னது கிடையாது. முழுக்க சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்டில் போய் நான் சொல்றது பாருங்கள். 14வது பரிந்துரையில் எவ்வளோ % சொல்லியிருக்கு, எவ்வளோ % நிறைவேற்றிருக்காங்க, 15வது பரிந்துரை நியமனத்தில் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, எல்லாமே குறைஞ்சிட்டு வருது. கடந்த 10 ஆண்டுகளாக ஒவ்வொரு ஆண்டும் பெர்சன்டேஜ் நம்ம கொடுக்குதுங்க. நீங்கள் பெர்சன்டேஜ் தான் பார்க்கணும், அமௌண்ட் பார்க்கக்கூடாது. 10 வருஷத்தில் எங்கள் 50,000 10 வருஷத்துக்கு முன்னாடி சம்பளம் வாங்கினவருக்கு 10 வருஷம் கழிச்சு 54,000 சம்பளம் வந்துட்டா, 10 வருஷத்தோட முன்னாடி பார்க்கும்போது உனக்கு 4,000 கூட இருக்கேன்னு கேட்குறேங்க. அப்படி கிடையாது. குறைந்தபட்சம் அவருக்கு 65,000 வந்திருக்கணும்ல. அப்படி வந்தால் தானே அவர் வளர்ந்துருக்காருன்னு அர்த்தம். இவர்கள் எல்லாமே 19 கணக்குகளை சொல்லி தான் இவர்கள் தமிழர்களை, தமிழ்நாட்டு மக்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் அது நிலைக்கவே நிலைக்காது. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம், இந்த ஃபைனான்ஸ் கமிஷனை பற்றிய அது ஒதுக்குற அந்த அளவுகளை பற்றி தயவுசெய்து சொல்லிடணும். ஏன்னா ரொம்ப முக்கியம், மக்களுக்கு தெரியணும். எதன் அடிப்படையில் மாநிலங்களுக்கு நிதி ஒதுக்குறாங்க தெரியுமா? ஒரு மாநிலத்தினுடைய காட்டு வளம், இயற்கை வளம், விவசாய நிலம், காணுயிர் பாதுகாப்பு, இதெல்லாம் எந்த அளவுக்கு அந்த மாநிலம் பாதுகாக்குது இதை பார்ப்பாங்க. அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா பார்ப்பாங்க? மக்கள் தொகை எந்த அளவுக்கு இருக்கிறாங்க அதன் அடிப்படையில் கொடுக்கறது. எந்த மக்கள் தொகை அடிப்படையில்?
2011 மக்கள் தொகை அடிப்படையில் இந்த 2 கணக்குமே தமிழ்நாட்டுக்கு மிகப்பெரிய பின்னடைவை ஏற்படுத்தும். ஏன் தெரியுமா? தமிழ்நாடு ஒரு வளர்ந்த மாநிலம், வளர்ந்து கொண்டிருக்கிற மாநிலம். இந்தியாவிலே தமிழ்நாடு தான் மிக பெரிய அளவில் வளர்ந்துகிட்டு இருக்குங்கிறது இந்து பேப்பர் வந்து டைம்ஸ் ஆஃப் இந்தியா வரையும் நேற்று வரையும் பாராட்டியிருக்காங்க. இவ்வளோ வளர்ந்த மாநிலத்தில் காணுயிர் பாதுகாப்பு, இயற்கை வளங்கள் பாதுகாப்பு, விவசாய நிலங்கள் பாதுகாப்புங்கிறது எந்த அளவுக்கு அதை பாதுகாக்க முடியும்? எல்லாம் தொழிற்சாலை ஆகுது, ஐடி பார்க் ஆகுது, வேலைவாய்ப்பு கூடுது, தனிநபர் வருமானம் இந்தியாவுடைய சராசரியை விட 3.5 மடங்குக்கு மேலே தனிநபர் வருமானம் 2,69,000 என்னமோ இருக்குது, சரியான பிகர் தெரியல, 3 லட்சத்துக்கு மேலே தனிநபர் வருமானம் வருது. இது எல்லாம் வேணும். ஆனால் விவசாய நிலங்கள் பாதுகாக்கப்படணும்னா எப்படி? அப்போ அந்த விதத்தில் தமிழ்நாடு குறைச்சிருவாங்க. தொழில் வளம் அதிகரிச்சுக்கிறத பற்றி பேச மாட்டாங்க, தனிநபர் வருமானம் அதிகரிச்சுக்கிறத பற்றி பேச மாட்டாங்க, ஜிடிபி அதிகரிக்கிறத பற்றி பேச மாட்டாங்க. அதிகமான ஜிஎஸ்டி இந்தியாவுக்கு கொடுக்குறான இந்த தமிழ்நாட்டுக்காரன் ரத்தத்தையும் வேர்வையும் சிந்தின்னு பார்க்க மாட்டாங்க. இயற்கை வளம் குறைவாக இருக்குது அப்படிங்குவாங்க. ஆனால் விவசாய வளம் தொழில் வளம் அதிகரிக்கிறத பற்றி பார்க்க மாட்டாங்க. ஆனால் பிரதமர் ஒவ்வொரு முறை வரும்போது 30,000 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் செய்கிறாரு. இப்போ 8,300 கோடி ரூபாய்க்கு நலத்திட்டங்கள் செய்கிறாரு. அவர் ஒன்றும் தமிழகத்தை புறக்கணித்து விட்டு இதெல்லாம் செய்யல. இல்ல, எல்லா மாநிலங்களுக்கும் பகிர்ந்து கொடுக்கணும், தமிழ்நாட்டிற்கும் நாங்கள் நிறைவா செஞ்சிருக்கோம். அவர் சொல்றதையும் அவர் அறிவிக்கிற திட்டங்களையும் நீங்க சொல்றீங்க. நான் என்ன நடந்திருக்குங்கிறத ஆதாரத்தோட பதிவு செய்கிறேன். இதை நான் எங்கேருந்து எடுக்கிறேன் திருப்பி சொல்கிறேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் சைட்ல இருந்து எடுக்கிற ஆதாரம் செக் பண்ணி பாருங்க. இந்த விவாதத்தை பார்த்து கொண்டிருக்கக்கூடிய லட்சக்கணக்கான கோடி. நீங்க ஆதாரங்கிறது ஒரு புள்ளி பெர்சன்டேஜ் இவ்வளவு நிதிக்குழு சொன்னாங்க, நிதி ஆணையம் சொன்னாங்க, எவ்வளவு குறைச்சு சொன்னாங்க. பட் அவரு நாங்க எத்தனை ஆயிரம் கிலோமீட்டருக்கு சாலை அமைத்திருக்கிறோம், ரயில்வேயை எவ்வளவு நவீனப்படுத்தி இருக்கிறோம், தமிழ்நாட்டிற்கு என்னெல்லாம் செய்திருக்கிறோம் பட்டியலிடுறாருல. அவர்கள் செய்த பட்டியல் அவர்களுக்கு கொடுக்க வேண்டிய நிதியோடு பார்க்கும்போது ரொம்ப பாரபட்சமாகவும் ரொம்ப பாரதூரமாகவும் இருக்கு. முதல்ல இவங்க ஒன்றும் பீகாருக்கும் உத்தரப்பிரதேசத்துக்கும் இந்த 10 வருஷத்தில் செஞ்சு பீகார் மாதிரி இருந்த ஒரு மாநிலத்தை நாங்கள் தமிழ்நாடு மாதிரி மாற்றிட்டோம், ஒரு வளர்ச்சி அடைந்த மகாராஷ்டிரா மாதிரி மாற்றிட்டோம்னு சொல்கிறதே நகைப்புக்குரியது. தமிழ்நாடு எப்பவும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது. இன்னும் சொல்ல போனால் உங்களுக்கு அதிகமாக கடன் வாங்கின மாநிலம் தமிழ்நாடுன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. ஆனால் எல்லாவற்றிலையும் வளர்ச்சி அடைந்த மாநிலமாக இருக்குது. பணவீக்கம் வந்து ஓவராலாக வந்து அங்கே 6% 7% இருந்தால் தமிழ்நாட்டில் 3.8 ஆகுது. எதனால்? இங்கு சமூக நல திட்டங்கள், இன்க்ளூசிவ் growth, ரேஷன் கடை, மானிய கடைகளில் பருப்பு. இப்போ ஒரு மனிதனுக்கு பணவீக்கம் வந்துருச்சுன்னா, ஒரு பொருளாதார பெருமந்தம் வந்துருச்சுன்னா அடிப்படையான பருப்பு, அரிசி, தானியங்கள் கிடைக்கிறது பிரச்சனையாகும். அதை உடனே மானிய விலையில் உடனே வாங்கு, குழந்தைக்கு பிரச்சனை இல்லாமல் பண்ணிக்கொண்டு ரேஷன் கடையிலும் பொது விநியோக திட்டத்தையும் சிறப்பாக செயல்படுகின்ற மாநிலமாக தமிழ்நாடு இருக்குது. இதற்கும் ஒன்றிய அரசுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை. ஒன்றிய அரசு இதற்கெல்லாம் எதிரானது. உங்களுக்கு நல்லா தெரியும். நிர்மலா சீதாராமன்லாம் ரேஷன் கடையை ஒழிக்கணும், ரேஷன் கடையில் தேவையில்லாதவங்களுக்கு பணம் கொடுக்குறீங்கன்னு சொல்லி பிடிஆரும் நிர்மலா சீதாராமனும் ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சண்டை போட்டதே நமக்கு தெரியும். ஸோ தமிழ்நாடு வளர்ந்து கொண்டிருக்கிறது. மத்திய அரசு, இந்த ஒன்றிய அரசினுடைய தொடர் தாக்குதல், வெட்டு குத்து, இவர்களுடைய ஓர வஞ்சனை, மாற்றாந்தாய் மனப்பான்மை மக்களுக்கு மத்திய அரசினுடைய அரிசி உள்ளிட்ட அத்தியாவசிய பொருட்கள் வரதானே செய்யுது. எந்த பொருட்களுக்கு வருது? என்னென்ன வருது? இல்ல, அரிசிங்கிறது ஒரு தன்னிறைவு. ரேஷன் கடையில 80 கோடி பேருக்கு அரிசி வரதானே செய்யுது. ஏங்க அடிப்படையா ஒன்றிய அரசு, மத்திய அரசு தானே செய்யுது. ஒன்றிய அரசுன்னு ஒண்ணு நம்ம கொடுத்துருக்கிறதா அங்க கேட்கிறோம். ஒன்றிய அரசுங்கிற ஒரு கான்செப்ட் நம்ம உருவாக்குற கேட்கிறோம். ஆனா மத்திய அரசு இது கொடுத்திருக்கு, இல்ல மாநில அரசு அளவு கொடுக்கலையே. அதாவது அவர்கள் நம்ம கேட்டதும் கொடுக்கல, அவர்கள் கொடுப்பதாக வரையறுத்ததையும் கொடுக்கல. 19 வந்துட்டு நாங்கள் இவ்வளோ பெரிய கோடி கொடுத்தோம், இவ்வளோ பெரிய கோடி கொடுத்தோம்னா கேட்டுக்கிட்டு இருக்க லேமேனுக்கு இவ்வளோ கோடி கணக்கில் செஞ்சுருக்காங்களான்னு. என்ன வேணும், எவ்வளோ செஞ்சுருக்காங்க, எவ்வளோ பரிந்துரை செய்தது, எவ்வளோ வந்திருக்கு, பெர்சன்டேஜ் கூடியிருக்கா குறைஞ்சிருக்கு. இவங்க சொல்கிறாங்க ஐக்கிய முற்போக்கு கூட்டணி அரசை விட குறைவுன்னு. கிடையவே கிடையாது. ஐக்கிய முற்போக்கு கூட்டணியில் கொடுத்த பெர்சன்டேஜை விட குறைந்து கொண்டே வருது. ஒவ்வொரு ஆண்டும் குறையுது. ஒவ்வொரு ஆண்டும் இந்த 10 வருஷத்தில் பெர்சன்டேஜ் வந்து குறைச்சிக்கிட்டே வராங்க. இவங்க பொதுவாக பண மதிப்பை பார்க்குறாங்க. பண மதிப்பெல்லாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி இந்த பண மதிப்பு உள்ள பண மதிப்பு ஒன்றும் கிடையாது. அதனால் சும்மா அந்த ரூபாவில் சொல்லி அப்போ இவ்வளோ கோடி, இவ்வளோ கோடின்னா பணம் அதிகரிக்க தான் செய்யும், பண மதிப்பு அதிகரிக்க தான் செய்யும்.